ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ வந்து நம்ம ஒன் பாட், அதாவது குக்கரில் செய்ய போகிறோம். கூட்டாஞ்சோறு அல்லது சாம்பார் சாதம் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் அரிசி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது மொத்தம் 1 டம்ளர் ஆச்சு. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு அரை வாழைக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு அரை பீஸ் அளவுக்கு மாங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4-5 அவரைக்காய், தக்காளி காய் ஒரு 2, அதுக்கப்புறம் கத்தரிக்காய். இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் வருஷம் தான். கத்தரிக்காய் ஒரு 3 கத்தரிக்காய் போட்டிருக்கேன். சரிங்களா? இதோட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. இதெல்லாமே போட்டாச்சா? அடுத்து நம்ம போட வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல, தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். கலந்துட்டு குக்கரை வச்சு நல்லா என்ன பண்ணிடலாம், ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு விட்றலாம். 2 விசில்லையே நல்லாவே வெந்தது அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே எடுத்துட்டேன். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் அதிகமாக உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு 2 கீத்து முருங்கைக்கீரையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், சின்ன வெங்காயம் இவ்வளோ இருக்குது. அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி அதில் தட்ட போகிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எதுலையாவது செய்யுங்க. கொஞ்சம் நல்ல தோலோடு ஒரு 6-7 பூண்டை தட்டி போட்டுக்கலாம். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. தாளிப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். காரணம் சின்ன வெங்காயம் நல்லா நிறையவே போட்டு கிளறி வேண்டியதான். இது அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து நல்லா காரமாக புளிப்பாக மாங்காய், தக்காளிக்காய் எல்லாம் போட்டிருக்கனால சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதாவது உருளைக்கிழங்கு துவையல் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள கூட்டாஞ்சோறு அல்லது சாம்பார் சாதம் எப்போவுமே காய் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதற்கு நல்ல ஒரு சுவையும் மனமும் கொடுக்கும், நல்ல ஒரு சத்தம் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.